டாடா சன்ஸ் லிஸ்டிங் குறித்தான ஒரு அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. ஆர்பிஐ டாடா சன்ஸ்க்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க லிஸ்டிங் குறித்தான தகவல் வெளியிடுவதற்கு. ஆனால் டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகாமல் தொடர வேணுன்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதற்கான அனுமதியை ஆர்பிஐ கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஆர்பிஐயும் அந்த அனுமதியை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது லிஸ்ட் ஆகாமல் தொடர்வதற்கு. ஆனால் சில கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே ஒரு மனதாக டேட்டாவை சொல்லணும். அதாவது அவங்க லிஸ்ட் ஆகணுமா வேண்டாமான்ற முடிவு எடுக்கணும். ஒரு மனதான்றது ஆர்பிஐ கேட்டுட்டு இருக்கிறாங்க. முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது டாடா ட்ரஸ்ட் அவங்க கைவசம் 66% ஸ்டேக் இருக்கு டாடா சன்ஸ்ல. அப்புறம் ஷப்பூர்ஜி பாலாஜி குரூப் அவங்க 18% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க டாடா சன்ஸ்ல. ஷப்பூர்ஜி பாலாஜி குரூப் தான் அந்த சைரஸ் மிஸ்ட்ரின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, முன்ன சேர்மனாக இருந்தார் டாட்டாக்கு. ஸோ அவருடைய குரூப் தான் அது. ஷப்பூர்ஜி பாலாஜி குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, டாடா சன்ஸை லிஸ்ட் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் டாடா ட்ரஸ்ட் சொல்கிறது லிஸ்ட் பண்ண வேண்டாம். ஷப்பூர்ஜி பாலாஜி குரூப் வந்து டாடா சன்ஸில் அவங்க வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸை அடகும் வைத்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஐபிஓ அல்லது லிஸ்டிங் வழியாக அந்த பணம் வந்துச்சுன்னா அவங்க வந்து வெளியேறிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. முற்றிலும் அது விற்பனை செய்திருவாங்க, இல்லை அவங்களுக்கு லிக்விடிட்டி தேவைப்படுது போல தெரியுது. அதனால் லிஸ்ட் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஷப்பூர்ஜி பாலாஜி குரூப். ஆனால் லிஸ்ட் ஆக வேண்டாம்னு டாடா ட்ரஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா ட்ரஸ்ட் வந்து ஒரு எக்ஸிட் பிளான் ஷப்பூர்ஜி பாலாஜி குரூப்புக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களுடைய ஷேர்ஸை டாடா ட்ரஸ்ட் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மானிட்டைசேஷன் பிளான் அவங்களுக்கு வழங்கி இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி செய்ததற்கு பிறகு மறுபடியும் ஆர்பிஐ கிட்ட போவாங்க. அப்புறம் ஆர்பிஐ அவங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அன்லிஸ்டடாக தொடர்வதற்கு.